அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தூக்கம் வந்தால் அந்த தூக்க கலக்கம் அவரை விட்டு நீங்கும் வரை அவர் தொழுகையை விட்டு விலகி கொள்ளட்டும். தூக்க கலக்கத்தோடு ஒருவர் தொழுகையில் ஈடுபட்டால் அவர் தொழுகையில் பாவ மன்னிப்பு தேடுகிறாரா அல்லது தன்னைத்தானே திட்டிக் கொள்கிறாரா என்று அவருக்கு தெரியாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 212. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தூக்க கலக்கத்தோடு ஒருவர் தொழுகையில் நிற்கும் பொழுது எந்த நிலையில் நாம் எதை ஓதுகிறோம், எத்தனை முறை சஜிதா செய்தோம், ருக்கு செய்தோமா இல்லையா என்று பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதுபோன்ற தூக்க கலக்கத்தின் காரணமாக ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்துவது அல்லது தொழுகையை விட்டு விலகி இருப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இதை காரணமாக வைத்துக்கொண்டு தொழுகையை விட்டு விடுவது என்பது இதற்குரிய பொருள் அல்ல. மாறாக நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தொழுகையில் நிற்கும் பொழுது நமக்கு தூக்க கலக்கம் வந்தால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரை அமைந்திருக்கிறதே தவிர நிரந்தரமாக தூக்கத்தை காரணம் காட்டி தொழுகையை விடுவது என்பது இதன் பொருள் அல்ல.